நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இந்த கஸ்டமர் நம்ம பயணியர் பயோடேங்க் யூடியூப் சேனல் பார்த்துட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஏற்கனவே வீடு கட்டிட்டோங்க. அந்த இடத்துல செப்டிக் டேங்க்கும் செங்கல் மணல் வச்சு கட்டியிருக்கோம். ஆனால் வாஸ்துப்படி அந்த இடத்துல செப்டிக் டேங்க் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பயோ டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கோங்க. இந்த இடத்துல பயோ டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. தாராளமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஊர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற பட்டுக்கோட்டைங்க. இந்த இடத்துல நம்ம பயணியர் பயோடேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸே போதுமானதுங்க. செப்டிக் டேங்க் நிறையிற மாதிரி இந்த டேங்க் நிறையாது. செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுற மாதிரி இந்த டேங்கை நீங்கள் க்ளீன் பண்ணவும் தேவையில்லை. இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளேயே பாக்டீரியா மூலியமாக க்ளீன் ஆயிரும். அதனால வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்குக்காக நீங்கள் ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லை. இந்த டேங்கை நம்ம ரிஜிஸ்டர்ட் FRP அப்படிங்கிற மெட்டீரியல் செஞ்சுருக்கிறதுனால இரும்பை விட உங்களுக்கு இந்த டேங்க் 5 மடங்கு உறுதியாக இருக்குங்க. இந்த டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ துருப்பிடிக்கிறதோ இதிலேருந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வரதோ இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, வெளியே இருக்கிற தண்ணி ஒரு ட்ராப் கூட இந்த டேங்குக்குள்ளே வராது. இப்போ பக்கத்தில் ஏதாவது மரம் இருந்துச்சுன்னா கூட அதனோட வேர்கள் டச் ஆச்சுன்னா கான்க்ரீட்டாக இருக்கட்டும்ங்க இல்லை PVC பயோ டேங்காக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி அதில் துளை போட்டு உள்ளே இருக்கிற மனித கழிவுகள் வெளியே வந்துடும் இல்லைங்களா. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்கில் டச் ஆச்சுன்னா கூட அந்த டேங்குக்குள்ளே இருந்து கழிவுகள் வெளியே வராது. அந்த வேறு ஆப்போசிட் டைரக்ஷனை தள்ளிவிடும் வெளியே இந்த டேங்குக்குள்ளே வேர்கள் இறங்காதுங்க. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இந்த டேங்குக்குள்ளே இந்த மாதிரி 5 அறைகள் கொடுத்துருக்கிறதுனால இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் இந்த 5 அறைகள்லேயே முழுவதுமாக சுத்தமாகி தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்புறதுனால வெளியே வர அந்த தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்குங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.